ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி தக்ஸ் சேனல்ல இருந்து ஜாக்கி சான் தக் லைஃப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூச்சு முதல்ல உன் கை விரல் நுனிக்கு போய் அப்புறம் கால் விரல் நுனிக்கு போகணும். அப்படியே அந்த காலால அவங்க மூஞ்சி மேல எட்டி மிதிக்கணும். யா போ யா. பொறுமையா இருக்கணும் தான் சொல்லி தர்றது. இது அடங்காது. பாராசூட் கூட இல்லாம ஃளைட்டுக்கு பின்னாடி தொங்கிட்டே வந்தான். அப்படியா? உண்மையாவா? ஃளைட்ல இந்த மந்திரக்காரியும் கூட இருந்தாளா? அவளா? இல்ல அது நியூயார்க்ல. ஜூலி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். நீங்க கடைசியா கேட்ட கேள்வியா இல்ல முன்னாடி கேட்ட கேள்வியா மேடம்? கான்ஃபிடன்ட் பாரு, கேட்டா மட்டும் சொல்லிடுவாங்க. சீக்கிரம் வண்டியில ஏறு. ஹே கடத்தின் போறேன். ட்ரிக் பண்ணலாம். இப்படி ஒரு கடத்தல் பார்த்ததே இல்லை. அவ்வளவு சுலபமா உன்னால இங்க இருந்து போக முடியாது ஜாக்கி. போற வழியில மலை ஒரு நீயா தடா. ஐயோ கடல். தலையை தொங்கினே மிரட்டுறாங்க பத்தியா நம்மள. சத்தம் போடாத. என்னது? சத்தம் போடாதடா. சத்தம் போடாதடா. ஐயோ சத்தம் போடாதனே சத்தமா சொல்லு. ஆனா அங்கிள், மருந்தோட ஃபார்முலா நமக்கு தெரியாதே. 100 பேரை கொன்னாதான் ஒரு வைத்தியன் ஆகும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு முதல் இதான் மாத்து மருந்தா? இல்ல, இது உடம்போட முட்டை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ அவரு டைலாக் சொன்னே கொடுக்குறாரு. உஷாரா இருக்கானா? நான் ஒன்னும் ஜூலி இல்ல, சக்தி வாய்ந்த பாகான், உயிரினத்தோட தலைவி. நடிக்கிறீங்களா? இந்த உலகத்தையே பூண்டோட அழிச்சிடுவேன். என்ன அவுத்து விடு. என்னையா இது, நம்பிட்டாரு அவரா? ஐயா கல்லு இருக்கா? அதான் மாவு பேசுற மாதிரி. சுட சுட கரன்சி நோட். சாரி பாஸ், டீ செலவுக்கு. கத்த கத்தியா இருந்தாலும் சுத்ததான் பொறுக்கிறது. கண்ணாடிய பாத்துறாத. பாத்துட்டாரு. கண்ணாடிய பாக்காதேன்னு சொன்னடா. ஒரு ஆளா இருந்த என்னை இப்படி ஹல்கா மாத்திட்டீங்களே. அந்த முட்டை சாப்பிட்டனால எப்படி ஆயிடுச்சு? புது மாத்து மருந்து கண்டுபிடிச்சிட்ட. இது கண்டிப்பா வேலை செய்யும். ஜாக்கி போட்டு எல்லாம் விட மாட்டார் போல. இந்த மாதிரி தப்பு பண்றது இது முதல் தடவை இல்ல. மாடியில இருந்து குதிக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே போலாம். அப்படியே ஜாக்கி மாதிரியே வந்திருக்கா. இவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சிம்பன்சி ஞாபகம் தான் வரும். போட்டு குதிராரு. இதுக்கெல்லாம் அவருதான் காரணம். அங்கிள், மூட்டை பூச்சி நீங்க எப்படி நசுக்குவீங்க? ஞாபகம் வந்துருச்சு. இப்படி ஏண்டா வாழு வாழுன்னு கத்துற? நல்ல வேலை வேற மாதிரி கேட்கலையே. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சேன். ஃபைட்லாம் பண்ணுவாரு, ஆனா அடிதான் விடாது. ஜாக்கி, ஜாக்கி எழுந்துரு, உன் கப்பல் கவுந்துருச்சு. ஆமா அங்கிள், நானும் கவந்துட்டேன். யாருகிட்ட? குறையா? ஜாக்கி, டார்கனோட அவங்க என்ன துரத்திட்டு வந்தாங்க. ஆனா என்னைய நான் குரங்கா மாத்திக்கிட்டேன். வேற ஒரு குரங்கு அந்த மந்திரக்கால எடுத்துட்டு போயிடுச்சு. ஷோ, தள்ளி போ. அடப்போ, அதுக்குதான் ரெண்டுத்துக்கு டிஃபரண்ட் தெரியும். சாரி ஜாக்கி. வில்லன் தான், மந்திரகண்ணால குட்டியா இருக்கு.
அவனை விட மாட்டேன். உனக்கும் பெப்ப, உங்க அப்பனுக்கும் பெப்ப. விழுந்துகிட்டே இருக்கு. கால் வேற என்ன அடிபட்டுக்குது. சந்தோஷமா போயிட்டு வா ஜாக்கி. கடல் கண்ணியை நான் விசாரிச்சேன்னு சொல்லு. அட நக்கலையா அதான் அவங்களுக்கு? vacation நான் போறாரு. கோபி சக்தி. செத்த. வந்துருக்குது. ஐயோ எந்த இடத்துல பெருசா வரைக்கும்? எல்லார் கதையும் முடிஞ்சது. டார்பாட்டோ எங்க? அந்த குண்டனோட பேண்ட்டுக்குள்ள. யார் மேலே விழுறதே வேலையாகுது. தங்க கட்டியோட விலை எவ்வளவு இருக்கும்? அந்த விலையில உன்னால ஒரு கப்பலையே வாங்கிட முடியுமா? முட்டாள்தனமான காரியம் செய்யாத. இதை வச்சு என்ன பிளைட்ட வாங்குவியா? ஜாக்கி, இதையெல்லாம் வச்சு ஒரு உல்லாச ஐயா, gold ஐயா அது. வாங்குவியா? அதுல ஒரு 1000 பேரை வேலைக்கு வச்சுக்குவியா? இப்போ புரிஞ்சுக்க, வீக்னஸ் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நீ வீக்கா இருந்தா இன்னும் உனக்கு அடி strength பாவியே. வரும். பிள்ளையாது. மந்திரக்கல்லோட சக்தியால அந்த பொம்மைக்கு இப்ப உயிர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கு. பிளாக் ஜாக்கி, அடிபட்டதுல உன்னுடைய மூளைகளை பின்னாடி ஏதாவது திரும்பி பாருங்க. குழம்பிடுச்சா? உன்னை நான் எப்படி நம்ப வைக்கிறது? இப்படி பண்ணுவோம். மேய்டு. கடைசியில் நம்ம கமலஹாசனமே ஆகி போச்சு. உன்னை பார்த்தா நல்ல புத்திசாலி குரங்கு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இந்த ஜூலி நீ குரங்கு மாதிரி பண்ண அவர் நம்பிடுவாரு. அவசரப்படாத ஜாக்கி. நாங்க அந்த பொண்ணை துரத்திட்டு போனது உண்மைதான். ஆனா அவ ராசப்பாவை எலியா மாத்திட்டா. மந்திர கல்ல குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு. என்னது, ஜூலி இவளை எலியா மாத்திட்டு தன்னை குரங்கா மாத்திக்கிட்டாளா? அப்பா தான் அப்ப நான் குரங்குக்கு மாமனா? இவருக்கு அப்பயே எது மேல கவலை பாரு. ஓ ஜூலி. ஹே மங்கி, நான் தான் உன் ஜாக்கி. ஐயோ இது ஒரிஜினல் குரங்கு. ஜூலி, குரங்குக்கு மாமன்னா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணுமா? ஹே, ஜூலி, ஔ. அங்க பாரு டார்சன். இவனை ஒரு குரங்கா மாத்தி கொடு, வித்த காட்டி பொழைச்சுக்கிறேன். இந்த சர்க்கஸ் காட்டுற புத்தி உன்னை விட்டு போவாது. விட மாட்டீங்களே. இவனை வேற என்னவா மாத்தலாம்? ஒரு கரப்பாம்பூச்சியை மாத்தி கொடு, நசுக்கியா கொன்னுடுறேன். தேவாங்கு கரெக்ட். தேவாங்கன்னா என்ன? யாரு கண்டா கேள்விப்பட்டிருக்க. இந்த வீடியோ சூப்பரா இருந்ததுங்க, செம்மையா இருந்தது. எனக்கு என்னன்னா மொத்த பேரும் சேர்ந்து நீங்க ஜூலியை தான் வச்சு செஞ்சாங்க. ஜாக்கி கூட ஜூலியை தான் வச்சு செஞ்சாரு. அவள் குரங்கா இருந்தா அவளும் ப்ரூவ் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்றா. டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாதானே அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வேற லெவலில் இருந்தது. அந்த குட்டி வில்லன் இவ்வளோ குட்டியாக இருந்தாலும் வில்லன் தானே. கடுகு சிறுத்தாலும் காரம் ரொம்ப கடுசாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம ஜாக்கி வேறு அடிபட்டு 2 காலமே வந்து ஏதோ பட்டு உக்காந்துருந்தார். இந்த எபிசோட் நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருந்தது. நம்ம ஜூலி தான் நிறைய சமாளிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவ்வளோதான் வச்சு எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இது பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நம்மளும் சின்ன வயசுல நிறையா அடிப்படுவோம், எல்லாம் நடக்கும். ஆனாலும் ஒரு பெரிய விஷயமே தெரிய தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். காயம் இருந்தால் கூட அது ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஆனாலும் அதை வச்சுக்கிட்டே அப்பயே அடங்க மாட்டோம். விளையாடிக்கிட்டு உளுந்து வாரிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே எமோஷன் ஆகிறோம். உடனே ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுது. இது பார்க்கும்போது எனக்கு நம்மளும் இப்படி தானே இருந்தோம். இப்போ ஜாக்கி சான்லாம் பாருங்க, அடிப்படுவோம், அது அவங்கள வச்சு செய்வாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம கோவப்படுறத வருத்தப்படுறத விட்டுட்டு ஒன்று ஃபன் ஆக்கிடுவோம், இல்லை அடுத்தது கடந்துட்டு போயிடுவோம்ல. ஸோ அது இப்போ இல்லைன்ற மாதிரியே இருக்குது. இந்த ரியல் ஜாக்கி பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஹீரோன்னு தான் சொல்லணும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக அடிப்பட்டால் போதும், 1 மாதம் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும். இந்த மனுஷெல்லாம் எலும்போடு உடச்சின்னு வந்து திரும்ப வந்து அது பண்ணி முடிக்கணும்ன்ட்டு பண்ணுறாருனா அவர்லாம் என்னன்னு சொல்லலாம். டெடிக்கேஷன் தான். இவ்வளோ பேர் லெவலில் உலக லெவலில் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க சின்சியராக அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தான். உயிரே வந்து என்ன சொல்கிறது, வச்சு ஒரு படத்துக்காக இவ்வளோ எஃபெக்ட் பண்ணோமான்றது ஒன்று இருக்குது. இப்போ எல்லாம் டூ போட்டுன்னு இது பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன் இப்போ என்னென்னமோ வந்துச்சு. அந்த காலத்தில் அந்த மனுஷன் ரியலாகவே அடிப்பட்டு மிதிப்பட்டு ரத்தம் சிந்தி நடித்ததெல்லாம் இவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஆளுங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க?
இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் விக்ரம் இந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த மாதிரி பார்க்க முடியுதே தவிர அதை தாண்டி அந்த மாதிரி இல்லை. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்குது. நம்ம ஜென்ரேஷனில் தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்து இப்போ எல்லாம் ஏஐ போயிடுச்சுல அப்படின்ற மாதிரி. இல்லை நான் வந்து நம்ம சைல்டுஹுட் சொல்லணும். நம்ம கூடயும் ஒருத்தர் இருப்பான், எப்படி எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு எதையாவது மாட்டி விட்டுக்கிட்டு நம்ம மேலே காண்டாவே இருப்பான். அவனுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது, ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கலாம், அவன்கிட்ட போய் பேசுவோம், அதையே கலாய்ச்சி சிரிச்சு நான் அப்போ உன் மேலே இப்படி இருந்தல அப்படி இருந்தலன்ட்டு அப்படி கடந்து போயிடுவோம்ல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அப்போ இப்போ இதில் கூட ஜாக்கிலாம் நல்ல அட்வைஸாக பண்ணுறாரு. பட் அது யார்கிட்ட சொல்லணும்னு இருக்குது இல்லை. ஜூலிக்கிட்ட போயிட்டு காயப்பட்ட இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், அப்படியே அதுவும் காயம் இருந்தாக்கான்னு இல்லை. அந்த மாதிரி அதாவது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லணும் எந்த டைமில் சொல்லணும்னு ஒன்று இருக்குது இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்க்க. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.